இன்னைக்கு நம்ம பதிவில் பொறுமையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த திருக்குறளில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பொறுமையை பற்றி. ஆமாங்க, நிலம் எவ்வாறு தன்னை தோன்றவங்கள தோண்ட தோண்ட அது எவ்வளவு பொறுமையாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தர் நம்ம இகழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்களை நம்ம பொறுத்து போகிறது தான் ஒரு நல்ல பண்பாகும் அப்படின்றதான் இந்த திருக்குறளோட விளக்கங்க. சரிங்க, நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறவங்க கூட ஒரு சில இடங்களில் கோவப்படுறாங்க. அதாவது அவங்களும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக போவாங்க. சில நல்ல காரியங்களுக்காக கோவப்படுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு கோவமாகவே தெரிஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக எல்லா இடங்களையும் சண்டை சச்சரவு வாய் வார்த்தைகள் இதெல்லாம் பேசி கடைசியில் அப்புறமேலு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாமே முடிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணி என்னங்க செய்கிறது. அதனால் எப்பயுமே பொறுமையாக இருக்க கற்றுக்குவோம்.